கைஸ், எப்படி நினைக்கிங்களா? அண்ட் திஸ் நைமல்டிகிஸ் டிவி. இன்றைக்கி நம்ம இப்போ நீங்கள் பார்த்த சாங்கோட எப்படி நம்ம எஃப்எல் ஸ்டுடியோவில் கவர் பண்ணோம் ஒரு சின்ன பேசிக் டுட்டோரியல்லாம் பார்க்க போகிறோம். டுட்டோரியல் வீடியோ மாதிரி சொல்லலாம். நானே ஒரு எஃப்எல் ஸ்டுடியோவில் வாசிச்சு ரொம்ப நாள் ஆகுது. என் ஃபஸ்ட்டு க்ரியேஷன் சாங். ஸோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸ்டெப்ஸ் டு மேக் திஸ் சாங் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ ரொம்ப நேரம் இருக்கனால ஒரு 21 மினிட்ஸ் லாங்னு நினைக்கிறேன். அதனால் நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற டைம் லைன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரம் பீட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்க எல்லா விஎஸ்டி ப்ளகின்ஸோட நேம் நான் கீழே கமெண்ட் பண்ணல. ஆல்சோ லிங்க் வேணும்னா கமெண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். இப்போ நம்ம எலக்ட்ரிக் கிட்டார் கார்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரம் பார்த்தீங்கன்னா பிடிபி தான் இருக்கும். எலக்ட்ரிக் கிட்டார் கார்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பேட்டர்ன்ஸை வந்து ஒன்றுனா லேபிள் பண்ணணும். முக்கியமான விஷயம், கண்ட்ரோல் பேனலில் ஒரு வேளை வந்து அந்த சாங்கோட அவுட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரம்னு வந்துச்சுன்னா அது பேஸ் ட்ரம்மில் சவுண்டு கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் கிட்டாரெலாம் வாசிக்கிறீங்கன்னா அந்த லேஅவுட்லாம் உங்களுக்கு மேலே இருக்குல்ல இந்த கண்ட்ரோல் பேனல், அதில் வந்து நான் ஐக்கான் தரணும். அங்கே இருந்தால் மட்டும் நீங்கள் ஃப்ரீ டு கோ நீங்கள் வாசிக்கலாம். ஸோ அடுத்து பேர் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மாஸ்டர் கீழே வந்து வால்யூம் இருக்கிறது இந்த மாதிரி அங்கே அந்த இடத்துலையும் நீங்கள் அதே மாதிரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து அந்த ஆடியோ சோர்ஸான்னு உங்களுக்கு தோணும். அடுத்தது பேஸுக்கு வந்து ஒரு 60s பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ பேஸ் நம்ம வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் பேர் வைக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பேர் வச்சுட்டு கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். ஆனால் எனிவேஸ் நீங்கள் பேரை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் சொல்கிறேன். பேரை வச்சிங்கன்னா நீங்கள் இந்த சாங் வந்து நீங்கள் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கலாம், மிக்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை எஃப்எல் ஸ்டுடியோ ஒரு பிகினர்ஸ் கைடு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இனிமேல் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கவர் சாங்கும் சேர்த்து நம்ம இதுவும் போட்டுடலாம். எனக்கு வந்து நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கேன் எஃப்எல் ஸ்டுடியோவில். ஸோ எல்லாருக்கும் பொதுவாக இந்த பிகினர் மியூசிஷியனுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டுடியோ தான் எஃப்எல் ஸ்டுடியோ. எஃப்எல் ஸ்டுடியோ இஸ் கிரேட் ஃபார் பிகினர்ஸ், அதான் சொல்கிறது. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்மளோட கலர் கொடுத்ததுக்கப்புறம் நேம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ட்ராக்லேயும் நேம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சர்லேயும் கேட்கலாம். பேர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்கள் ஹெட்ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸில் வந்து இந்த சவுண்டு டிலே வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை கழட்டிட்டு வாசிக்கலாம். ஆனால் கழட்டிட்டு வாசிக்கும் போது மேஜர் ட்ராபேக் என்னென்னா நம்ம வந்து சாங் இப்போ என்ன சாங் போயிட்டுருக்கு, டெம்போவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் பார்க்குறீங்கன்னா அது வந்து அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள்.
இப்போ அடுத்ததாக நம்மளோட லீட் போர்ஷன் நம்ம எடுத்திருக்கோம் சிந்த் லீட். இதுக்கு நான் வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து யூஎஸ்டி டெவலப் பண்ணணும். இதில் வந்து சூப்பரான பேஸு லீடு சீக்வல் வரைக்கும் இருக்கும். அதில் தான் ஒரு சிந்த் லீடு நம்ம போகிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி பண்ணியிருந்தோம்ல பேஸு, அதுக்கு நம்ம ரீநேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீடுக்கான ரீநேம் கொடுக்கணும். அந்த கண்ட்ரோல் பேனல்லையும் மேலே இருக்க அந்த பேட்டர்ன்லேயும் அதுக்கப்புறம் கீழே இருக்க மிக்சர்லேயும் பேர் கொடுக்கறது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, அது இம்பார்ட்டன்ஸ் தரதுக்குதான். சப்போஸ் நீங்கள் அதுக்கு முன்னாடி தனியாக எஃபெக்ட்ஸ் தரீங்க, ஏதாவது ரீவர்ப் டிஸ்டார்ஷன் அந்த மாதிரி ஏதாவது தரீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ நம்மளோட இப்போது 4 லீடு நம்ம வந்து வச்சாச்சு. ஸோ அதான் நம்மளோட பேஸ் ட்ரம்மு, கிட்டார் கார்ட்ஸு, பேஸு, அதுக்கப்புறம் நம்ம லீடு வச்சதுக்கப்புறம் முக்கியமான பகுதி என்னென்னா மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங். மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளோட சாங்கை என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு மற்றவங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக சவுண்ட் பண்ண ஃபீல் வைக்கிறது தான் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங். பெரும்பாலும் ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணது வந்து அரைகுறையாக இருக்கும். ஸோ அதை சரிப்படுறதுக்காகவும் அதை இன்னும் மேலும் நல்லா கேட்குறதுக்காகவும் தான் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங்னு ஒரு எஃபெக்டை கொண்டு வந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து EQலாம் வந்து நிறைய வைக்கணும். இது சச் அ லாங் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ்னால தான் வந்து உங்களுக்கு அவ்வளோவா காட்டல. EQலாம் வந்து முதல்ல அதிகமாக தேவைப்படும். ஏன்னா வந்து சர்டன் ஃப்ரீக்வன்சிஸை கட் பண்ணுறதுக்காக தான் EQ தேவைப்படும். அடுத்து ரீவர்ப், டிஸ்டார்ஷன் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். Get some. இதுதான் ஃப்ளூட்டி ரீவர்ப் சொல்கிறது. ரீவர்ப் வந்து ஆம்பியாக இருக்கிறதுக்காக தான், ஒரு லார்ஜ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு தான் ரீவர்ப் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டார்ஷன் வந்து நிறையா இந்த ராக் பைட் டைப் ஆஃப் மியூசிக்லாம் வந்து டிஸ்டார்ஷன் தேவைப்படும். அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது தான் இந்த டிஸ்டார்ஷன் இது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பேஸ் ட்ரம்க்கான எஃபெக்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து எலக்ட்ரிக் கிட்டாருக்கான எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கிட்டார் வருது. எலக்ட்ரிக் கிட்டாருக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குன்னா பேட்சர் எடுத்திருக்கேன். பேட்சர் என்னென்னா வந்து இந்த குரூப் ஆஃப் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஒரே ப்ளக்கிங்கில் முடிச்சது தான் பேட்சர்னு சொல்லுவாங்க. பேட்சரில் வந்து EQ வச்சுக்கலாம், ரீவர்ப் வச்சுக்கலாம், டிஸ்டார்ஷன், எனி கைண்ட் ஆஃப் ப்ளக்கின் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு வீடியோ இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வச்சுக்கலாம். சச் கிரேட் ப்ளக்கின்னு சொல்லலாம். ப்ளக்கின் பேட்சர் யூஸ் பண்ணி நம்ம நிறையா வச்சுக்கலாம். அங்கே சைடில் இருக்கிற ரேக்கில் தான் ஒவ்வொரு ப்ளக்கின் தான் வைக்க முடியும். ஆனால் பேட்சரில் இன்னென்ன ப்ளக்கிங்கு இவ்வளோ சவுண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பிஎஸ்சி ஒரே ப்ளக்கிங்கில் முடிக்கிறது தான் பேட்சர். இதுக்கு தனி வீடியோ நான் அப்புறமா கேட்டிங்கன்னா நான் போடுறேன் வீடியோ. அது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸோட மாஸ்டரிங் ப்ராசஸ் தான். எல்லாத்துக்கும் EQ தேவைப்படும். பிகாஸ் தேவையில்லாத ஃப்ரீக்வன்சி கட் டவுன் பண்ணணும் EQ. அதுக்கப்புறம் தேவைப்பட டிஸ்டார்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ். அடுத்தது லாஸ்ட்டாக நம்மளோட லீடுக்கு தான் தேவைப்படும் முக்கியமாக EQ ரீவர்ப் போட்டுக்கலாம். லீட் அதிகமாக ஃப்ரீக்வன்சிஸ் இருந்துச்சு. ஸோ தேவையான ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து கட் அவுட் பண்ணிட்டேன்.
வீடியோ எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ எண்டு அவ்வளோதான் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி எஃப்எல்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த வீடியோலேருந்து போட ஆரம்பிக்கலாம் நீங்கள் கமெண்ட் சஜஸ்ட் பண்ணி மட்டும் எஃப்எல்ஸ் இதுக்கான இதை போடுறேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ், நம்ம லாஸ்ட் ப்ராசஸ் வந்தாச்சு.